ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு கிளாஸ் வந்து ஹவு டு ஹீல் யுவர் பாஸ்ட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸு. ஏன் இந்த ஹீலிங் அப்படிங்கிறது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸோடு இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே எதில் அவஸ்தைப்படுறோம் அப்படின்னா, பழைய நினைவுகளை, காயங்களை, வருத்தங்களை இதெல்லாம் மறக்க முடியாமல் தான் அவஸ்தைப்படுறோம். இன்னொன்று, இதை மறக்க முடியாமல் அவஸ்தைப்படுறோம் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த ரணங்களை சுமந்துக்கிட்டே வாழ்கிறோம், அதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுதான் உண்மை. ஸோ அதை எப்படி மறப்பதுங்கிறத காட்டிலும் ஃபஸ்ட்டு எப்படி அதை ஹீல் பண்ணுறது, ஆத்திக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஹீலிங் யுவர் ட்ராமாஸ், ஹீல் யுவர் பாஸ்ட் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னு சொன்னால், எப்போவுமே ட்ராமா அப்படின்னாலே பாஸ்ட் தான் குறிக்குது. அட் ப்ரெசண்ட்டும் இருக்குது. அட் ப்ரெசண்ட்னா கூட கடந்து போன நொடி பொழுது, நான் இப்போ பேசிகிட்டு இருக்க நிமிஷம் இல்லையா? ஸோ எப்படி பாஸ்ட் ட்ராமாஸை ஹீல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அந்த ட்ராமா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே ட்ராமானா என்னன்னு தெரியணும். ஓகேயா? ட்ராமா அப்படிங்கிறது ஏன் ஏற்படுதுங்கிறது தெரியணும். அப்படியே இருக்குது அப்படின்னாலும் நமக்குள்ளே இருக்கா இல்லையாங்கிற அக்செப்டன்ஸ் வரணும். அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அதை எப்படி நமக்கு ரெகக்னைஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். ஸோ அதனுடைய இஃபெக்ட்ஸ் என்னென்னு தெரியணும். இஃபெக்ட்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த ட்ராமாவை நம்ம எப்படி ஹீல் பண்ணிக்கிறதுன்னு தெரியணும். ட்ராமாவை ஹீல் பண்ணிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த ட்ராமாவை எப்படி மறக்கிறது, லெட்கோன்னு விடுறதுங்கிறது தெரியணும். லெட்கோன்னு விடுறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் வரும். அதுக்கப்புறம் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் ஹவு டு ப்ராக்டிஸ் கிராட்டிடியூடுங்கிறது வரும். ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், ஹவு டு ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட், இதெல்லாம் அடுத்த செஷன், அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு விஷயம், ட்ராமா அப்படின்னா என்ன அப்படின்னா, காயம், ரணம் அப்படின்னு அர்த்தம். ஃபிசிக்கலாக ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான், ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அவனுக்கு காயம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை ட்ராமான்னு சொல்லுவோம். அதனால தான் ஹாஸ்பிட்டல்லாம் 24 hour ட்ராமா கேர் செக்ஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆக்சிடெண்ட் பிரிவுன்னு அர்த்தம். ஓகே, இதே காயம் நம்ம எனர்ஜி லெவலில் எமோஷ்னலாக நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை மென்டல் ட்ராமா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மென்டல் ட்ராமா அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் என்ன சொல்லுவோம், சைல்டுஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதைத்தான் இன்னர் சைல்டுஹுட் ட்ராமான்னு சொல்கிறோம். இந்த இன்னர் சைல்டு அப்படிங்கிறது என்னென்னா, நமக்குள்ளே எமோஷன்ஸ் இருக்குல்ல, மனசில் காயப்படுறது அப்படிங்கிறத மென்டல் ட்ராமா. அந்த மனசு அப்படிங்கிறத நம்ம இன்னர் சைல்டு. இதெல்லாம் வாக் த்ரூ ஹியூமன் மைண்ட் அப்படிங்கிற சாப்டர்லேயே, டாப்பிக்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்மளோட எமோஷ்னல் பாடி. இந்த எமோஷ்னல் பாடியில் ஆகிற ட்ராமா பூராமே நம்மளை பாதிக்கும். அதுக்கு பேர் தான் இன்னர் சைல்டு ட்ராமா. ஆனால் அந்த இன்னர் சைல்டு ட்ராமா சிறு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாமே இன்னர் சைல்டு ட்ராமா தான். அதை தாண்டி நம்மளுடைய பெண்மைக்கான சைடு இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் இன்னர் ஃபெமினைன் ட்ராமா. அதை தாண்டி நம்மளுக்கு ஆண்மைக்கான சைடு இருக்குது பாருங்கள், அது இன்னர் மாஸ்குலைன் ட்ராமா. இன்னர் சைல்டு ட்ராமா புரிஞ்சிருச்சு. இன்னர் ஃபெமினைன் ட்ராமா, இன்னர் மாஸ்குலைன் ட்ராமானா என்ன மேம், எங்களுக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இன்னர் சைல்டு ட்ராமானா சப்கான்ஷியஸ் மைண்ட். சின்ன வயசுலேருந்து நம்ம என்னத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டோமோ, நம்ம அம்மா இப்படி இருக்கணும், நம்ம அப்பா இப்படி இருக்கணும், நம்ம அண்ணன் எப்படி இருக்கணும், அக்கா எப்படி இருக்கணும், நம்மளை இப்படி அரவணைச்சிக்கணும், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் இப்படி வாழணும், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கணும். இந்த எதிர்பார்ப்புகள்லாம் மீட் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது அந்த டிஸப்பாயின்மெண்ட், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் காயப்பட்டுடுறோம், ரணம் பட்டுடுறோம். அந்த ரணத்தையே இப்போ வரைக்கும் சுமந்துட்டு வாழ்கிறோம். இது இன்னர் சைல்டு ட்ராமா. ஷார்ட்டாக சொல்கிறேன். செகண்ட் செக்ஷன் ஃபுல்லாக ஹூஎம்ஐயில் ஃபுல்லாக இந்த ட்ராமாவை பற்றி தான் படிப்போம். அப்போ விரிவாக விளக்கமாக படிப்போம். ஓகே, ஸோ இன்னர் ஃபெமினைன் ட்ராமானா என்ன மேம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஐஸ்வர்யா இருக்கிறேன். ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஒரு பிடிஎஸ் படிச்சிருக்கேன், பெரிய டென்டிஸ்ட் நான். ஓகே, ஆனால் எனக்கு ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் செய்யணும்னு ஆசை. எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன், அம்மா எனக்கு ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் செய்யணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு வந்து இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, பெண்கள் உளவியல் ரீதியான பிரச்சனையில் அவஸ்தைப்படுறாங்க, அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, பேசணும்னு நினைக்கிறேன், அதுக்கு கோச் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க.
எங்கள் அம்மா என்ன சொல்லு, எனக்கு என்ன உனக்கு என்ன வேறு வேலை வெட்டி பொழப்பே இல்லையா, என்னத்தையாவது ஒன்று மண்டையில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பியா, நார்மலாக லைஃப் எப்படி வாழணுன்னே உனக்கு தெரியாதா, பிடிஎஸ் படிச்சுட்டு கண்டது கிடையாது யோசிச்சுட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை ஒரு கிளினிக் வச்சு செட்டில் ஆகிற வழியை பாரு அப்படின்னு படால்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது அங்கே, அம்மா ஐஸ்வர்யாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேயா. ஸோ ஐஸ்வர்யா அந்த பயத்தில் ஐயோ அம்மாவை மீறி செஞ்சோம்னா வீட்டுக்குள்ளே குட்டிகளாட்ட ஆகி போகும், நம்ம என்னத்தை கேட்டாலும் அப்புறம் எதுக்குமே சரி சொல்ல மாட்டாங்க, நம்மளை வெளியே விட மாட்டாங்க, எங்கே போனாலும் இவ இது சம்மந்தமாக தான் போகிறாளோ, இதை இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண தான் போகிறாளோ, இது சம்மந்தமாக வேறு யாரோ ஒரு பையன்கிட்ட பேச தான் போகிறாளோ, இது சம்மந்தமாக ஒரு பொண்ணை மீட் பண்ண தான் போகிறாளோ, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண, இப்படியே நம்மளை கார்னரைஸ் பண்ணிடுவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு ஐஸ்வர்யாவும் அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிடுவா. அப்போது இந்த ஆசை ஆக்சுவலாக யாரோடது, ஐஸ்வர்யாவோடது இல்லை, மிஸ்டியோடது, அதாவது ஐஸ்வர்யாவோட இன்னர் சைல்டோடது. ஓகேயா. ஆனால் இந்த இன்னர் சைல்டோட ஆசையை ரிஜெக்ட் பண்ணுறது யார், இன்னர் சைல்டை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா. ஆனால் ஐஸ்வர்யாவை ரிஜெக்ட் பண்ணது யார், அவங்க அம்மா. ஐஸ்வர்யாங்கிற அந்த ஒரு எனர்ஜி ஃபார்ம் இருக்குல்ல, அதாவது இந்த ஃபிசிக்கல் பாடி, இந்த ஃபிசிக்கல் பாடி தான் அந்த இன்னர் சைல்டு, மிஸ்டியோட அடல்ட் கான்ஷியஸ் பேரண்ட் செல்ஃப். ஓகேயா. அப்போ இந்த அடல்ட், இந்த மிஸ்டிக்கு ஐஸ்வர்யா மேலே தான் கோபம், ரிஜெக்ட் பண்ணிட்டாலேன்னு. ஐஸ்வர்யாவோட அம்மா மேலே இல்லை, அம்மா மேலேயும் இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு தான் ஐஸ்வர்யாவோட அம்மா மேலே ரொம்ப கோபம். கன்ஃபியூஷனாக இருக்கும், ஆனால் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது இந்த இந்த 39 வயசாகி இருக்கிற ஐஸ்வர்யாவுடைய ஆசையை அம்மா நிராகரிக்கும் போது ஐஸ்வர்யாவுக்கு ஒரு கோபம் வருதில்ல, அதனால ரணப்படுறாள். அதனால என் குழந்தை, எனக்குள்ளே இருக்கிற ஆசையை நான் வாழ முடியாமல் என்னை நிராகரிக்கிறீங்களேங்கிற தவிப்பும் ஒரு கோபமும் இருக்குல்ல, அதனால் ஒரு டென்ஷன் வருதில்ல. இது எல்லாம் தான் இன்னர் ஃபெமினைன் ட்ராமா. ஏன்னா ஃபிசிக்கலாக நான் ஒரு லேடியாக வளர்ந்து நிற்கிறேன், இன்னர் சைல்டாக இல்லை, இன்னும் நான் லேடியாக வளர்ந்து நிற்கிறேன், என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்னுடைய ஆசையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் என்னோடய இன்னர் சைல்டோட ஆசையை ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாகி போச்சு. அப்போ உலகத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் வாழ்ந்தாக வேண்டி இருக்குது. உலகத்தில் நான் யாரை சார்ந்திருக்கிறேனோ அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாலும் என்னால் அதை மீறி ஒன்றும் செய்ய முடியலங்கிற ஒரு கோபத்தையும் ரணத்தையும் சுமந்துக்கிட்டே திரியிறேன்ல. இதுதான் இன்னர் ஃபெமினைன் ட்ராமா. இன்னொன்று, இது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய இடத்துல பெண்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பெண்மைக்கு பாதுகாப்பு கிடைக்காது, ஆண்களுக்கு நடுவில் முட்டி மோதி செய்ய முடியாது, இந்த உலகமே அப்படி கிடையாது, இதை அக்செப்ட் பண்ணிக்காது, 1000 அந்த மாதிரி மல்டிடியூட் ஆஃப் ரீசன்ஸ் சொல்லி அந்த ஆசையெல்லாம் நிராகரிச்சிடுறாங்க. அப்போது அந்த பெண்மை காயப்படுது தெரியுமா. ஸோ அது எல்லாமே சேர்த்தது தான் இன்னர் ஃபெமினைன் ட்ராமா. சரி, இது இன்னர் ஃபெமினைன் ட்ராமா நீங்கள் பொண்ணாக இருக்கிறதுனால இருக்குது, இன்னர் மேஸ்குலைன் ட்ராமா எப்படி மேம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், எல்லா உயிரினத்துக்குள்ளேயும், எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளேயும் ஆண்மையும் இருக்குது, பெண்மையும் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ எனக்குள்ளேயும் ரியாஸுங்கிற ஒரு ஆண்மை இருக்குது அப்படின்னா, ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், எனக்குள்ள கற்பனையில் நான் உருவாக்கி வச்ச ஒரு ஆண்மை தான் ரியாஸு. ஓகேயா. ஸோ அப்போ கற்பனையில் எனக்கு என்னென்ன மாதிரி என்னை பார்த்துக்கணும், என்னென்ன மாதிரி கவனிச்சுக்கணும், இந்த மாதிரி பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதனால் அவனுக்கு இந்த மாதிரி பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், நான் உருவாக்கி வச்ச என்னோடய ட்ரீம் மேஸ்குலைன் தான் ரியாஸு. ஓகே. ஸோ எனக்குள்ளே வாழக்கூடிய அந்த ஹையர் செல்ஃபில் இருக்கக்கூடிய டிவைன் மேஸ்குலைன் தான் ரியாஸ், ட்ரீம் டிவைன் மேஸ்குலைன் தான் ரியாஸு. ஆனால் நான் சமுதாயத்தில் பார்க்கும் மற்ற ஆண்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, என் தகப்பனார் எப்படி இருக்கார், நான் எதிர்பார்த்த மாதிரி அவர் இல்லை, அதுவும் போக எனக்கு பிடிக்காத மாதிரி வேறு இருக்கிறாரு, அதனால தான் எனக்கு காயப்பட்டிருக்கு, நான் ரணம்பட்டிருக்கேன். அதே மாதிரி என் சகோதரனும் அப்படி தான் இருக்கேன், நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அது போக எனக்கு பிடிக்காத மாதிரி வேறு இருக்காங்க. எல்லாருமே மேல் டாமினேட்டிங் அண்ட் மேல் டிக்டேட்டர்ஷிப் கேரக்டர்லேயே இருக்கிறாங்க. நான் பார்த்த ஆண் கூட்டம் ஃபுல்லாகவே என் மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, அப்பா எல்லாருமே, அண்ணன், தம்பி எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க.
அப்படிங்கும்போது இந்த ஆண்களை பார்த்து பார்த்து அப்சர்வ் பண்ணி எனக்குள்ள ஒரு ஆண்மைக்கான ரிஃப்ளெக்ஷன் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ரிஃப்ளெக்ஷன் முழுக்க எப்படி இருக்குது, ரணங்களை சுமந்துக்கிட்டு இருக்குது. அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்க்கும்போது இது என்ன பண்ணுறேன், என்னோடய இன்னர் மேஸ்குலைன் இருக்கிறாங்க, அதாவது டிவைன் இன்னர் மேஸ்குலைன், ட்ரீம் மேஸ்குலைன் இருக்காங்க. அவங்க ரியாலிட்டியிலே எனக்குள்ளே என்னோடய ஹார்ட்டுக்குள்ளே இருக்காங்க, நான் ஆசைப்பட்டு உருவாக்கினேன். ஆனால் அவுட்டரில் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஆண்களையே எக்ஸ்டர்னல் வேர்ல்டில், இந்த 3 டைமென்ஷனல் வேர்ல்டில் பார்த்து பார்த்து ஆண்னா இப்படி தான் இருப்பான் அப்படின்னு நான் மனசில் மெமரி வச்சுருக்கேன், பதிவுகள் வச்சுருக்கேன். ஐயோ ஆண்னா கொடுமை தான் படுத்துவான், ஆண்னா பெண்ணுக்கு கஷ்டம் கொடுக்க தான் தெரியும், ஆண்னா பெண்ணை அழுக வைக்க தான் தெரியும், ஆண்னா பெண்ணை என்ன சொல்கிறது காயப்படுத்த தான் தெரியும், ஆணுக்கு பெண்ணை டிக்டேட் அடக்கி ஆழ்வதற்கும் டிக்டேட்டர்ஷிப்புக்கும் டாமினன்ஸ் மட்டும்தான் தெரியும், பெண்ணுக்கு பெண்ணிடம் பாசம் செலுத்தவோ பெண்ணுடைய உணர்வுகளை மதிக்கவோ புரிஞ்சுக்கவோ தெரியாது அப்படிங்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷனை மெமரியை நான் கேரி பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுதான் இன்னர் மேஸ்குலைன் ட்ராமா. என்னுடைய கான்ஷியஸ் செல்ஃபில் அந்த மேஸ்குலைன் ட்ராமடைஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான ஹீலிங்கும் தேவை. இதெல்லாம் நான் எப்படி ஹீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஹீல் யோர் ட்ராமாஸ், ஹீல் யோர் பாஸ்ட் அப்படிங்கிற டைட்டில் இன்றைக்கி. இதெல்லாம் எப்படிங்க ஹீல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்து வந்த வாழ்க்கையவே நான் எப்படி ஹீல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த ஹீலிங் ஏன் தேவைப்படுது, இந்த ட்ராமா ஏன் வந்துச்சு அப்படின்னா 2 ரீசன் தாங்க. ஒன்று, எமோஷ்னலி யூ ஆர் வெரி சென்சிட்டிவ். உங்கள் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல, எமோஷன்ஸை ஸ்ட்ராங் ஆக்கிக்க தெரியல. ஸோ அப்போது எமோஷ்னலி சென்சிட்டிவாக இல்லாமல் எமோஷ்னலி ஸ்ட்ராங்கர் பர்சன் ஆகணும். சரி, எமோஷ்னலி சென்சிட்டிவ்னா என்னங்க அப்படின்னு தெரிஞ்சால் தானே நான் எமோஷ்னலி ஸ்ட்ராங்கராக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படின்னா எமோஷ்னலி சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னா என்னென்னா, எதையும் கையாள தெரியாது. நம்பர் 1. ஏன் கையாள தெரியாதுன்னா, அதுக்கான நாலேஜ் இல்லை. சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்திருப்பாங்கன்னா, வீடு விட்டால் ஸ்கூலு விட்டால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் தனக்கு என்ன பிடிக்கும், தனக்கு என்ன வாழணும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் தெரியாது. தனக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் தாய் தகப்பன் ஸ்பூன் ஃபீடிங்காக கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கியே இவங்க அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியே வளர்ந்துருப்பாங்க சர்டன் ஏஜ் வரைக்கும். ஸோ அப்படின்னா ஒரு விஷயத்தை நடத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயத்த நம்ம கேதர் பண்ணணும், நம்ம என்னென்ன விஷயத்த டூல்ஸ் அதுக்கு கேதர் பண்ணணும், இதுவே தெரியாத பொழுது தன் கனவை எப்படி ரியாலிட்டி கொண்டு வரணும்னு தெரியாது. அதே இது இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், தன் தாய் தகப்பன் ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுறாங்கல்ல, அதை கேட்டுட்டு போய் ஒரு விஷயத்தை செயலாக்கம் பண்ணுறாங்கல்ல, அது செயலாக்கம் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்து இன்னொரு ஸ்டெப்புக்கு மூவ் ஆக தெரியல, இல்லை ஒரு ஸ்டெப்லேயே ஸ்டக்காகி நின்றுட்டாங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு பொறித்தட்ட கூட இல்லை அவங்களுக்கு, அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டாங்க. அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த விஷயத்தெல்லாம் உள்வாங்கிட்டு போய் நின்றுட்டாங்க. ஒரு 4 ஸ்டெப்பு செஞ்சுட்டாங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சு. 5வது ஸ்டெப் செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ஸ்டக் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி ஃபோன் அடிப்பாங்க அம்மா அப்பாவுக்கு. ஃபோன் அடித்து அம்மா அப்பா இங்கேருந்து சொல்லி கொடுப்பாங்க. அதாவது இந்த பிள்ளைங்களுக்குலாம் ஸ்பூன் ஃபீடிங்காக கொடுத்த பிள்ளைங்களுக்கு நேரில் சொன்னால் தான் அதை கிரகிச்சு உள்வாங்கி அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுகிற விதம், மூஞ்சி முகர ரியாக்ஷனு இதெல்லாம் பார்த்து இப்படி தான் செய்யணும் போல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபோனில் பேசும்போது அது கிரகிச்சு உள்வாங்க முடியாது. ஏற்கனவே டென்ஷனில் இருக்காங்களா, ஐயோ இதை செய்ய முடியலையே, இந்த லெவலை க்ராஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியலையே, அடுத்த நம்ம ஸ்டெப்புக்கு போக முடியலையே, இந்த டென்ஷன்லேயே ஃபோனில் கேட்பாங்களா. இந்த பக்கம் அவங்க அம்மா அப்பா பேசுகிறதையும் உருப்படியாக கேட்குறது இல்லை. அப்புறம் என்ன செய்யணும், அவங்க எதிர்பார்ப்புக்கு என்னென்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணணும். வீட்டிலேருந்து உடனே ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு கூட வந்துடணும், ஆட்டோவில் வந்தாலும் லேட் ஆயிடும். அதனால இம்மீடியட்டாக ஸ்பாட்டுக்கு ரஷ் பண்ணி நம்ம பையனுக்கு ஏதோ கஷ்டம், நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த இடத்துல செஞ்சு ஹெல்ப் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள லிஃப்ட் பண்ணி புஷ் பண்ணி விட்டுறணும். இது நடக்கலைன்னா உடனே அந்த தாய் தகப்பனை போட்டு கத்துறது திட்டுறது. இதே தான் ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளேயோ இதே தான் இல்லை ஒய்ஃப் கிட்டேயோ நடக்குது. ஸோ அதனால தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை அவ்வளோ பூதாகரமாக வெடிக்குது. இது எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படின்னா, எதையும் தனக்கு தானே செய்து கொடுத்துக்கிறதுக்கு அளவுக்கான நாலேஜை கேதர் பண்ணிக்காமல், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்காமல், அதுக்கான முயற்சியே செய்யாமல் தான்
கனவுகளை யாரோ ஒருத்தவங்க ரியாலிட்டி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, அதை நம்ம ஹாப்பியாக வாழுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட இருக்கிற இயலாமை, ஆற்றாமை, அந்த அந்த ஒரு நேச்சர், அது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கான விஷயங்களை செய்திக்க தெரியாமல், அதை ஹேண்டிலே பண்ண தெரியாமல் இருக்கிற அந்த ஒரு நிலைக்கு பேர் தான் எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்கேன் அப்படின்னா, நீ ஏன் உன் வேலையை உனக்கு பிடிச்சதை சாதிச்சு பாரு, அப்போ உன் ஷார்ட் டெம்பர் எங்கே போகுதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா சாதிச்சேன்னா இவங்கிட்ட இவ்வளோ பொறுமையாக போனால் தான் நம்ம காரியம் சாதிக்க முடியும், நம்ம ஆசையை நம்ம வாழணும்னா இவன்கிட்ட பொறுமையாக தான் இருந்தான்னா பொறுமையாக கற்றுக்குவேன். இது வேறு எவனோ செஞ்சு தர்றான்னா செஞ்சு தர்றானவன் தான் குறை பேசிக்கிட்டே உட்காந்துருப்போம். இதுதான் எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டிக்கான முக்கியமான காரணம். கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கிறது. நமக்கு ஒருத்தர் செஞ்சு தராங்கன்னு தெரிஞ்சால் செஞ்சு தரவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சி கரைச்சி ஊற்றுறது அவங்கள. அவன் செஞ்சு பாருங்களேன், அப்போ அவனுக்கு வர்ற தலைவலியும் இடுப்பு வலியும் தெரியும். இதுதான் உண்மை ஆக்சுவலாக. சரி, எமோஷ்னலாக எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், எப்போ நம்ம பக்குவ நிலை அடைகிறோமோ அப்போ தான் எமோஷ்னலாக ஸ்ட்ராங் ஆகும். நம்மளோட எமோஷன்ஸையும் நம்மளுக்கு மாஸ்டர் பண்ண தெரியணும். நம்மளோட எமோஷன்ஸையும் நமக்கு என்ன சொல்கிறது, எமோஷ்னல் செல்ஃப் மாஸ்டரி, அதை ஹேண்டில் பண்ண நல்ல இன்டலெக்சுவலாக வைஸாக ஹேண்டில் பண்ண கற்றுப்போம். அப்போ தான் எமோஷ்னலாக ஸ்ட்ராங் ஆகும். எமோஷ்னலாக ஸ்ட்ராங் ஆனால் எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால், வில் பி வெரி கிரவுண்டட், வெரி ரிலாக்ஸ்ட், வெரி டென்ஷன் ஃப்ரீ, ஸ்டெடி, சக்ஸஸ்ஃபுல். எப்பயுமே நிதானமாக இருப்போம். எமோஷ்னலி ஸ்ட்ராங்கர் பர்சன். அப்சர்வ் பண்ணி சுற்றி இருக்கிற சூழ்நிலை உள்வாங்கும் தன்மை இருக்கும். என்ன நடக்குது அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம், அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ரியாக்டுக்கும் ரெஸ்பாண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்டிவ் ப்ரோஆக்டிவ்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான். ரியாக்ட்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்படின்னு சொல்கிறதா ரியாக்டிவ். ரெஸ்பாண்ட் அப்படின்னா ஏதோ ஒன்று நடக்குதா அதை திரும்பி பார்த்து அப்சர்வ் பண்ணோம், அதான் ரெஸ்பாண்டு. ஸோ எப்போவுமே நம்ம இந்த மாதிரி இம்மெச்சோர்டாக எமோஷ்னலி சென்சிட்டிவாக இருக்கும்போது ரியாக்டிவாக இருக்கும். மெச்சோர்டாக எமோஷ்னலி ஸ்ட்ராங்கர் பர்சன் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஸோ எப்படி இந்த மாதிரி எமோஷ்னலி ஸ்ட்ராங்கர் பர்சன் ஆகுறது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எமோஷ்னலி சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லிக்கிறோம், அதை நம்ம ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வேறு சொல்லிப்போம். நான் பயங்கர எமோஷ்னலி சென்சிட்டிவ், அதுக்கு நான் என்ன செய்யட்டும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னை பற்றி தெரியும்ல, இல்லை எனக்கு அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும்ல, எனக்கு செஞ்சு தர வேண்டிய அப்படி ரொம்ப பெருமையாக வேறு பீத்திக்குவோம். ஸோ அப்போ என்ன செய்யணும், நம்மளுக்கான விஷயங்களை எவன் ஒருத்தனுக்கு தன் கனவுக்காக தனக்கு உழைக்க தெரியலையோ, வாழ தெரியலையோ, இல்லை அதுக்கான முயற்சி கூட அவன் எடுக்கலையோ, அப்போ என் கனவை வாழ முடியலேங்கிற தகுதியை கூட அவன் இழந்துடுறான். அப்போ அவனோட ஆசை என்ன, அவனுக்கு எப்படி வாழணும், இந்த ஹூ ஆமைங்கிறது அவனுக்கு தெரியணும். அதை தான் நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் படித்தோம், இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் ஐடென்டிட்டி ஷிஃப்ட். அதுக்கப்புறம் தான் செல்ஃப் பிட்ரேயல் லைஃப்க்கு வந்தோம், அப்புறம் தான் வாக் த்ரூ ஹியூமன் மைண்டுக்கு வந்தோம், அதுக்கப்புறம் தான் செல்ஃப் லவ்னா என்ன அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஸ்கிரிப்டிங் அவர் ட்ரீம்ஸு, கோல்ஸு, டார்கெட் ஃபிக்ஸிங் இதெல்லாம் முடிச்சுட்டு மேக்கிங் பீஸ் வித் தி மேக்கர். அதுக்கப்புறம் பீஸ் வித் தி மேக்கர் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய மென்டல் பிளாக்ஸ் வருது. ஸோ நம்ம மென்டல் பிளாக்ஸ் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதில் எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதில் நேவிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்ன செய்கிறோம், நமக்கு நிறைய ட்ராமா இருக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டோம். அதனால தான் இந்த ட்ராமாஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போது நம்மளோட கனவுக்காக நம்மளே உழைக்கும் போது, நம்மளோட கனவை ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளே விஷயங்களை ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது தான் தெரியும் அதுக்கான எவ்வளவு விஷயங்களை நம்ம கேதர் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவு டூல்ஸை கேதர் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கிராஸ்ப் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்மளோட புரிதலுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி அமைக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்கிறதுக்கு எப்படி அதை அமைச்சிக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் எவ்வளோ காசு தேவைப்படுதுங்கிற ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி போடணும், இதெல்லாம் நம்மளோட கனவு. இன்புட்டுக்கும் கனவாக இருந்தாலும் சரி, இத்த பெரிய கனவாக இருந்தாலும் சரி, நம்மளோட கனவு நமக்கு பெருசு. நம்மளோட கனவு ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றது நம்மளோட வேலை. இது அடுத்தவங்களை குற்றம் சொல்லியோ இல்லை ப்ளேம் பண்ணியோ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது நம்மளோட கனவு ரியாலிட்டியில் வாழணும்னா அதுக்காக நம்ம உழைக்கும் போது தான் நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும், எந்த அளவுக்கு டாலரேட்டிங் கெப்பாசிட்டி, பேஷன்ஸோடு இருக்கணுங்கிறது அடுத்து. அதாவது பொறுமை,
டாலரன்ஸுங்கிறது சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு. இன்னொன்று எல்லாருக்கும் இந்த எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி ட்ராமான்னு குதிச்சுக்கிட்டு திரியணும். இதுக்கான காரணம் என்னென்னா எதிர்பார்ப்பு. எல்லாத்துலேயும் எதிர்பார்ப்பு. என்ன பெரிய மண்ணாங்கிட்டு எதிர்பார்ப்பு? உங்களால் எப்படி அடுத்தவங்களோட எதிர்பார்ப்புக்கு வாழ முடியல, எனக்கு வாழ பிடிக்கலன்னு இங்கேருந்து இது வரைக்கும் பேசுகிற மாதிரி, இப்போ அடுத்தவங்க மட்டும் நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏன் இருக்கணும்? அதுலேயே அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் வரணும் நமக்கு சொல்லும்போது மாத்திரம் சொல்லிக்கிறோம்ல, வி ஆர் நாட் ஹியர் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ், வி ஆர் ஹியர் டு லிவ் அவர் லைஃப். அடுத்தவங்களும் அப்படி தானே, அவங்களும் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, அவங்க ஆசையை வாழ்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. தே ஆர் நாட் ஹியர் டு இம்ப்ரெஸ் யூ, தே ஆர் நாட் ஹியர் டு ஃபுல்ஃபில் யுவர் டிசையர்ஸ். உன்னுடைய கனவு என்னவோ அதை நீ தான் வாழணும். அப்போது இந்த அம்மா மேலே இருக்கிற கோபம், அப்பா மேலே இருக்கிற கோபம், அண்ணன் மேலே இருக்கிற கோபம், இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த பர்சனுக்கு தகுந்த மாதிரி இவன் வச்சுருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க இல்லை. அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறலை. நான் கேட்குறேன், ஏன் நிறைவேறணும்? நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் அம்மா ஏன் இருக்கணும்? இந்த உண்மை புரிஞ்சால் போதும், கோபம் போயிடும். உன்னால் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியல, உன்னால் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க முடியல, உனக்கு வரும்போது மட்டும் ஐம் நாட் ஹியர் டு இம்ப்ரெஸ் அப்படிங்கிற வசனம் வருது. அப்போ உங்கள் அம்மா மட்டும் ஏன் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்? நீ தானே உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நீ தானே உன்னோட ட்ரீம்ஸை வாழணும். அப்புறம் எதுக்கு இதில் அடுத்தவங்களோட கம்பேரிசன்லாம் வருது, அடுத்தவங்களோட பிளேமிங்கெல்லாம் உள்ளே கொண்டு வரணும்? அப்போ தப்பு யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போது அந்த ட்ராமாவை நம்மளே தான் நமக்கு உருவாக்கிக்கிட்டோங்கிற ரியலைசேஷன் வரணும். எதுவாக வேணாலும் இருக்கட்டும். சின்ன வயசுலேருந்து இன்னொரு புரிதலும் சேர்ந்து வரணும். என்னன்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இருந்து இப்போ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கும் சூழல் வரும் வரைக்கும் எருமாடாகி நீ சம்பாதிக்கலன்னா அது தப்பு. அதுக்கும் பெற்றவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அடிப்படை கல்வி உனக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அடிப்படையாக டெய்லி வீட்டில் உட்கார வச்சு சோறு போடுறாங்கல்ல, பாதுகாப்பான இடம் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளான இடம் கொடுத்துருக்காங்க, 3 பேர் சோறு கொடுக்குறாங்க. இதை தாண்டி பெற்றவங்க செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு உனக்கான வசதியை செஞ்சுக்க வேண்டியது உன் கடமை. உனக்கே அப்படி பொறுப்பு இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? ஸோ அப்போது சின்ன வயசுலேருந்து இந்த காலேஜ் படிக்கிற வரைக்கும், காலேஜ் படிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் தாய் தகப்பன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களோட எக்கனாமிக் சோர்ஸ், அதுக்கு திருப்தி நிலையில் என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய பெஸ்ட், இது என் மகனுக்கு கொடுத்தா பெஸ்ட், இல்லை இது என் மகளுக்கு கொடுத்தா பெஸ்ட் அப்படின்னு அவங்க என்ன நினச்சாங்களோ, அவங்க வாழ்ந்து வந்த வாழ்க்கையில் இது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, இது என்னோட பெஸ்ட்டாக நினச்சேன்னு எதெல்லாம் நினச்சாங்களோ அவங்க சக்திக்கு உட்பட்டு எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஆனால் நீ எதிர்பார்த்ததை அவங்க கொடுக்கல, அவங்களுக்கு செய்ய தெரியல. இது அவங்களோட வளர்ப்பு முறையில் இருக்கிற குறையை தவிர அவங்க மனசில் இருக்க குறையெல்லாம் வாண்டடாக பண்ணலை. இந்த புரிதலெல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ்ட் எல்லாமே ஹீல் ஆகி போயிடும். சரிங்க, இது பெற்றவங்களோட முடிஞ்சிருச்சுங்க. சரிங்க, எங்கள் அக்கா அண்ணங்கிட்ட கூட எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனால தான் நாங்கள் காயப்பட்டுட்டோம், ரணமாயிட்டோம், இதெல்லாம் ஓகே. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்டுங்கிறவங்க எதுக்குங்க இருக்கிறாங்க? என்னோடய ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தானங்க என் ஹஸ்பண்டு. அதுக்கு தானங்க ப்ராமிஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிட்டு வராரு. ப்ராமிஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வராரு. ஓகே, கல்யாணம் பண்ணிட்டு வந்து 3 நேரம் பட்டினி போட்டாரா? வசதியான பாய் படுக்க தரலையா? வசதியான பெட்ரூம் கொடுக்கலையா? அந்த வீட்டில் ஏசி போட்டு கொடுக்கலையா? எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளாக லக்ஸரியஸாக தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை அனுபவிச்சுக்கிட்டே தான் இப்படி குறையும் பேசிக்கிட்டு இருக்கோம். காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் நம்ம கையில் வச்சுருக்கோமே, ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததாக தான் இருக்கும். எல்லா வசதிகளையும் அனுபவிக்க வேணும். திரும்புகிற பக்கமெல்லாம், பார்க்குற பக்கமெல்லாம் அந்த வீடோட டிசைன் நம்ம ஆசைப்பட்டு கேட்டது தான் ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்துருப்பாரா இருக்கும். ஆனால் அதை அனுபவிக்கும் எப்படி சொல்கிறது, அந்த ஹஸ்பண்ட் இவங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்க மாட்டார். அவர் கெட்டவர்னு அர்த்தம் கிடையாது, இவங்களுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு நடந்துக்க தெரியல. நான் என்ன சொல்கிறேன், உங்களோட எமோஷனை மெச்சூரிட்டிக்கு கொண்டு வாங்க, பக்குவ நிலைக்கு நீங்கள் வாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டாக அவங்கவுங்க கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க என்ன சூழ்நிலையில் சிறு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வளர்க்கப்பட்டிருக்காங்களோ அந்த சூழ்நிலையில் தான், அந்த சூழ்நிலையை அவங்க மனசில் வச்சு அவங்க விட்னஸ் பண்ண மாதிரி தான் அவங்க வாழ்வாங்க. நாம் ஸ்பிரிச்சுவலாக இன்றைக்கி அவேக்கன் ஆகிட்டோம், நாம் இன்றைக்கி இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய என்ன சொல்கிறது ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டோம், இல்லை நிறைய இந்த லைஃப் கோச்சிங்லலாம் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டோம், டபால்னு முழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு எல்லாரும் முழிச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்போது அவங்க முழிச்சுக்குவாங்க. அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைலும் மெச்சூரிட்டிக்கு வரும்.
இதை புரிஞ்சு நீங்கள் பக்குவ நிலை அடையுங்க. நம்ம தாய் தகப்பன் இப்படி தான், நம்ம ஹஸ்பண்ட் இப்படி தான், சரி ஓகே, நம்ம எதுக்கு பேசி பேசி ஒவ்வொன்றையும் மிகைப்படுத்திக்கணும், தர்க்கம் பண்ணணும், நம்ம ஒவ்வொன்றையும் பேசி பேசி ஏன் அதை பெருசுப்படுத்திக்கணும், நம்மளையும் ரணமாக்கி அவங்களையும் ஏன் ரணமாக்கணும் அப்படின்னு நினைங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களால் ஹீல் ஆகவே முடியும். அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளோதான், அவங்களுக்கு தெரிஞ்ச பக்குவ நிலையில் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க, இல்லை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்க குற்றம் சாடுறதுலையோ குறை சாடுறதுலையோ பிரயோஜனம் இல்லை. எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்க முடியலன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக அந்த விஷயமே தெரியாது. நம்ம எதிர்பார்க்குறோங்கிறது தெரியும், ஆனால் என்னத்தை எதிர்பார்க்குறோம்னே தெரியாது. எதிர்பார்க்குறதே என்னத்தை தெரிஞ்சால் கூட ஒரு சில நேரம் இதைத்தான் எதிர்பார்க்கணும்னு தெரிஞ்சால் கூட அதை எப்படி நிறைவேற்றி கொடுக்கணும்னு தெரியாது. நம்ம கண்டிஷன்டு மூளைக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதே மாதிரி அவங்களும் அதே கண்டிஷனிங்கில் வளர்ந்தவங்க தானே. ஸோ அப்போ அவங்களுக்கும் அதே தானே விஷயங்கள் இருக்கும். நம்ம தாய் தகப்பனாகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், இல்லை ஒய்ஃப் ஆகட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நம்ம தாய் தகவனுக்கு தெரிஞ்ச மூளையை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம மூளை கண்டிஷன்டு பிரெயினாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஹஸ்பண்டும் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருப்பாங்க, இல்லை நம்ம ஒய்ஃப் அந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருந்தால் வந்திருப்பாங்க. ஹஸ்பண்டினுடைய தாய் தகப்பனும் அப்படி பேக்ரவுண்டில் தான். நம்ம சுற்றி இருக்கும் எல்லாருமே கண்டிஷன்டு வேர்ல்டில் வளர்ந்தவங்க தாங்கங்க. அதை முதல்ல நிதர்சனமான உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். நிதர்சனமாக என்னென்ன விஷயம், எப்படி சொல்கிறது, ப்ராக்டிகாலிட்டி என்னவோ அதை அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ராமா இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணுறேன், அதை ஹீல் பண்ணணும், நான் அக்செப்ட் பண்ணுறேன். நீங்கள் எதிர்பார்த்தீங்க, எதிர்பார்ப்பு நிறைவேறலை, அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த எதிர்பார்ப்பே தப்புன்னு சொல்கிறேன், நான் தேவையில்லைன்னு சொல்கிறேன். சின்ன வயசில் இருந்துச்சு, இன்றைக்கி வரைக்கும் தேதி வரைக்கும் நீங்கள் கோபமாக இருந்துட்டீங்க, போதும். இனிமேலாவது அந்த புரிதலுக்கும் உணர்தலுக்கும் வாங்க. உங்களோட கனவுகளை, ஆசைகளை ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துக்கணுமோ அதை கொடுங்க. அந்த லவ், அந்த அஃபெக்ஷனை கொடுங்க, காதலை கொடுங்க. உங்களுக்கான அந்யோன்யத்தை நீங்களே உருவாக்குங்க. உங்களுக்குள்ள என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும்னு செய்யுங்க. நீங்கள் உங்களோட ட்ரீம்ஸை ரியாலிட்டி கொண்டு வரணும். செல்ஃப் டாக் டெவலப் பண்ணுங்கள். உங்கள் ஹையர் செல்ஃப் கூட பேசுங்க, உங்கள் மைண்டோட பேசுங்க. ஸோ தட் உங்களுக்குள்ளேயே நீங்கள் க்ளோஸாக இருப்பீங்க. யூ ஒன்ட் ஃபீல் ஐசோலேட்டட், யூ ஒன்ட் ஃபீல் லோவர் செல்ஃப். உங்களுக்கு யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் தி மோட்டிவேஷன். உங்களுக்கு எப்படி என்ன செஞ்சுக்கணும், பிளான் ஆஃப் ஆக்ஷன் முதற்கொண்டு உங்கள் ஹையர் செல்ஃப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். யூ டோன்ட் பிளேம் எனிபடி. அதுக்கான தேவையான விஷயத்தை பூரா பிரபஞ்சத்துலேருந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொட்டும். உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும், அது எங்கெங்கே கிடைக்கும், யார் யார் மூலியமாக கிடைக்கும், ஆட்களெல்லாம் கொண்டு வந்து பிரபஞ்சம் உங்ககிட்ட சேர்க்கும். ஸோ உங்கள் ஹையர் செல்ஃப் கிட்ட, பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லாம் பேசுகிறதுக்கு கற்றுக்குங்க. டோன்ட் கீப் பிளேமிங் எனிபடி. இந்த பிளேமிங் நேச்சர் இருக்கிற வரைக்கும் யூ கேனாட் ஹீல். உங்களால் ஹீல் ஆகவே முடியாது. எப்போ இந்த உண்மைகள் புரியுதோ, உங்களோட ஆன்மாவினுடைய மெச்சூரிட்டி லெவல் வருதோ, எப்போ நீங்களே உங்களை குணாதிசயங்கள் மூலிமா உயர்த்திக்கிறீங்களோ அப்போ தான் ஹீல் ஆக முடியும். ஸோ இன்றைக்கான ஒர்க் ஷீட் வேலை இந்த மாதிரி என்னென்ன விஷயம் நீங்கள் எதிர்பார்த்தீங்க, ஏமாந்து போயிட்டீங்க, எவ்வளோ தூரம் ட்ராமாஸை அனுபவிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ட்ராமாஸ் இருக்குங்கிறத இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்க. அதை எப்படி ஹீல் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதை பூரா எழுதுங்க. இதுதான் இந்த இப்போக்கான ஒர்க் ஷீட்டு. நெக்ஸ்ட் கிளாஸ் ஹவு டு ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். அதே மாதிரி நம்மளோட ரணங்களெல்லாம் ஹவு டு லெட் கோன்னு எப்படி விட்டுறது, எப்படி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ until then, bye.